இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, நாளைக்கு வந்து சாவித்திரி பூஜை. இது ரெண்டும் கண்டிப்பா பூஜை பண்ணணும். அப்புறம் இது தேஜமா அங்க நைட்டு போனதுக்கு அப்புறம் அழக்கூடாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளைக்கு வந்து சாவித்திரி பூஜை. எனக்கு இந்த வீடியோ எடுக்கிறதுக்கே இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுங்க. ஏன்னா 2-3 நாளாகவே பெட்ஷீட் அலசுறது, வீடை துடைக்கிறது, ஒதுங்க வைக்கிறது இந்த மாதிரியே போயிடுச்சு. இன்னைக்கு கூட காலையில் தான் உள்ளே இருக்கிற 2 வீடுமே மொழுகிட்டு வெளியேயும் சாணி பூசினதுக்கு அப்புறம் தான் கடைக்கு போய் சேலை வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் நேற்று வரைய தூங்கிட்டு இருந்தோம்ல, 3 கொந்தா மட்டும் வாஷ் பண்ணியிருக்கேன். அவர் வந்து இப்போல்லாம் அதிகமாக வெளியே தான் தூங்குறாரு. ஏன்னா சில நேரம் வந்து நைட்டில் கரண்ட் இருக்க மாட்டேங்குதுங்களா, அதனால முன்னாடி மழை பெய்யும் போது இருந்த வெயிலை விட இப்போ ஒரு 2-3 நாள்ல ரொம்பங்க. நம்ம வாட்டர் பாட்டில இருந்து தண்ணி கொண்டுட்டு வந்தோம் அப்படின்னாலுமே வீட்டுக்குள்ள வச்சோம் அப்படின்னா காலையில ஒரு 11 மணிக்கு கொண்டுட்டு வர்றது 12 மணி 1 மணிக்கு கூட குடிக்க முடியல. அப்படியே கொஞ்சம் ஹீட் ஆயிரும். அதனால ஒரு பெரிய வட்டாவுக்குள்ள வாட்டர் பாட்டில் எல்லாத்தையுமே வச்சு அடிவம்புல இருந்து உடனே அடிச்சு கொண்டுட்டு வர்ற தண்ணி கொஞ்சம் கூலா தானே இருக்கும், அதை ஊத்தி வச்சிருக்கேன். நான் வேணா வீடியோல காமிக்கிறேன். அந்த மாதிரி போயிட்டு இருக்குது. செம்ம வெயில். மற்றபடி துவைக்கிறது அலசுறது எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க. இன்னைக்கு வந்து அக்காவோட பொண்ணுங்க ஊருக்கு போயிருக்காங்க. தேஜுவுமே கூட போயிருக்கா. ஒரு 4-5 நாள் தங்கிட்டு அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டோ இல்ல அண்ணாவோ கூட்டிட்டு வந்து விட்டுருவாங்க. இப்போ கொஞ்சம் இருட்டிருச்சு. என்ன எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியும்னு தெரியல. அதனால நான் எப்போதுமே வளையல்லாம் வாங்குவேன்ல, அது வந்து சாவித்திரி பூஜைக்குன்னே தனியா ஒரு 2-3 வளையல் வாங்குவோம். அது வந்து இந்த வருஷமே டிசைன் வேற மாதிரி இருந்தது. அதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். நாங்க கடையில புடவை எடுக்கும் போதுமே 2-3 கலெக்ஷன் வீடியோ எடுத்திருந்தேன், பாருங்க. இந்த தடவை சாவித்திரி பூஜைக்கு புடவை எடுக்கிறதுக்கு நானும் என்னோட நாத்தனாரும் தான் போயிருந்தோம். நான் வீடியோ எடுக்கிறனால அவள் எனக்கு கொஞ்சம் கலெக்ஷன்லாம் எடுத்து காமிச்சா எப்படி இருந்ததுன்னு. ஃபஸ்ட்டு அந்த ப்ளூ வந்து செலக்ட் பண்ணா. நான் வந்து ஆல்ரெடி இந்த மாதிரி கலர் எடுத்திருக்கேன், கொஞ்சம் இல்லாத கலர்லாம் எடுக்கலான்னு சொல்லிட்டு சொன்னேன். இப்போ இந்த பாக்ஸில் இருக்க எல்லா புடவையுமே 600 ரூபாய்க்கு மேலேங்க. அந்த 700 இல்லாட்டி 600 650 அந்த மாதிரி வரும். இந்த ப்ளூ கலர் வந்து ஃபஸ்ட்டு அவள் எடுத்திருந்தா, நல்லா இருந்தது. ஏதாவது ஒரு டேபிள் மாதிரி வச்சுருந்தோம் அப்படின்னா இன்னுமே கலர் உங்களுக்கு பெட்டராக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கீழே இருந்தனால ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு காமிச்சிருக்கேன். இதை கட்டினதுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிறத முதல்ல சொல்லிடுறேன். இது எல்லாமே 600 ரூபா 700 ரூபா புடவை தான். உங்களுக்கு டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த புடவை எல்லாத்துலேயுமே பார்டரில் பட்டு இருக்கிறனால சில ஜரிகை வந்து கோல்டன் கலரில் இருக்கும், சில ஜரிகை வந்து ஒயிட் கலரில் இருக்கும். ஆனால் நம்ம கட்டுறோம் அப்படின்னா வெள்ளி கொலுசு நல்ல பெரிய பெரிய கொலுசுலாம் போட்டிருந்தோம் அப்படின்னா, என்னோடய கொலுசுக்கு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு சொல்கிறேன், கண்டிப்பாக ஃபால்ஸ் வச்சு தைச்சிட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. இல்லாட்டி புது புடவை ஃபஸ்ட்டு நாள் கட்டும் போதே கொஞ்சம் பழைய கொலுசெல்லாம் முத்து விழுந்தது, அந்த கம்பியெல்லாம் கொஞ்சம் எதையாவது பிடிச்சி இழுத்து விட்டுற மாதிரி இருக்கும்லங்க, அந்த மாதிரி இருக்கிறம்போது ரொம்ப சேஃபாக கட்டணுங்க. ஏன்னா எந்த அளவுக்கு பிடிச்சி நம்ம வாங்குகிறோமோ அந்த அளவுக்கு மாட்டிக்கிட்டே இருக்கும் அந்த ஜருகை வந்து. அந்த நடுவில் இருக்க பிரிண்டெல்லாம் வெள்ளை கலர் பெயிண்டில் பிரிண்ட் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் நம்ம ஒரு தடவை 2 தடவை அலசணும் அப்படின்னா அது அப்படியே வெள்ளை வெள்ளையாக சருகையாகவே எடுத்துகிட்டு வந்துடுதுங்க. 2-3 வாஷ்லேயே பழசாயிருதுங்களாம். ஆனால் யோசித்தேன், சாவித்திரி பூஜைக்கு போய் எப்படி கருப்பு கலரில் எடுக்கிறதுன்னு தான் இன்னொரு டிசைனை நான் எடுக்காமல் விட்டுட்டேன். அப்புறம் எல்லாமே டார்க் கலராக இருந்ததுங்க. இங்கே அதிகமாக டார்க் கலர் கிடைக்கும், லைட் கலருமே கிடைக்கும். ஆனால் அந்த கொஞ்சம் பிரைட்டாக இருக்கிற கலரெல்லாம் சீக்கிரமாகவே சேல் ஆயிரும். இன்றைக்கி வந்து எனக்கு ஒரு சேலை, என் அக்காவுக்கு ஒரு சேலை தான் எடுக்க வந்திருக்கோம். பார்க்குற எல்லாமே அங்கே பாருங்கள் ஃபுல்லாக டார்க்காக இருந்துச்சு. அதனால் அந்த டிசைனுக்கு போகலை. ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அக்காவுக்கு சேலை எடுக்கும்போது தான் எனக்கு ஒரு நல்ல சேலையே மாட்டுச்சு. பாருங்கள், அந்த 700 இல்லாட்டி 800 அந்த ரேட்டில் நம்ம சேலை எடுத்தோம் அப்படின்னா கூடவே ப்ளவுஸும் வந்துடும். இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்கள். இது எப்போயாவது எனக்கு தேவைப்படலாம், உங்களுக்கும் காமிக்கணுங்கிறதுக்காக இந்த கிளிப் எடுத்திருந்தேன். ஆனால் லாஸ்ட்டாக நாங்கள் இந்த புடவை எடுக்கலை. எல்லாமே பார்த்துமே வேறு ஒரு புடவையை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால் மாற்றிட்டேன். இந்த புடவை வந்து அக்காக்கெல்லாம் புடவை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் என் கையில் மாட்டினது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பார்டர்கிட்ட வந்து மெரூன் கலர் கோல்டன் கலர் சருகை இருக்கும், வைலட் கலர் சேலை.
இது ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்ல ஸ்டோனும் இருக்குது. ஆனால் அது வந்து ஃபுல்லாக ஜிகினா மாதிரி டாட் டாட்டாக ஸ்டோன் இருக்கும். அந்த கல் வச்சதுன்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி இல்லை, இது வேறு மாதிரி. எனக்கு ப்ளவுஸு இன்ஸ்கர்ட்லாம் எடுத்ததுக்கப்புறம் மாட்டின சேலைங்க. நான் வந்து எனக்கு எடுத்த மாதிரியே ஒரே கலரில் எடுக்கலான்னு இருந்தேன். அதுவுமே பாருங்கள், டார்க் க்ரீனாக சிவப்பு கலர் பார்ட்ரு, அப்புறம் இன்னொரு சேலையில் வந்து பச்சை கலர் பார்ட்ரு, அதுவும் ரொம்ப டார்க்காக இருந்துச்சு, அதனால் எடுக்கல. அக்காவுக்கு வந்து அங்கே ஒரு ப்ளூ கலர் இருக்குது பாருங்கள், வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நான் தெளிவாக காமிக்கிறேன். அந்த ப்ளூ, அப்புறம் இதை வந்து நாங்கள் கொடுத்துட்டோம். புடவை, ப்ளவுஸு, இன்ஸ்கர்ட் எல்லாமே வாங்கினதுக்கப்புறம் எனக்கு பூஜைக்கு தேவையான வளையல், அப்புறம் பாப்பாவுக்கு 2-3 கிளிப்பு, ஃபேஸ் வாஷு, ப்ரஷ் எல்லாம் வாங்கினேன். அக்கா பொண்ணுங்க 2 பேருமே வந்திருந்தாங்க. இந்த தடவை கடைக்கு கூட்டிகிட்டு போய் ட்ரெஸ்ஸு வாங்காமல் அவங்களுக்கு பிடிச்சதை அவங்களே சூஸ் பண்ணி ஆர்டர் பண்ண சொல்லிட்டேன். இது வந்து 2வது பொண்ணோட ட்ரெஸ்ஸுங்க. ஃபஸ்ட்டு வந்து 2வது பொண்ணுக்கு வந்தது, மறுநாள் தான் பெரிய பொண்ணுக்கு வந்தது. அவள் சூஸ் பண்ணியிருந்தது வந்து ஒயிட் கலரில் நல்ல க்ராப் டாப்புங்க. அதில் நல்ல வேவ் இருக்கிற மாதிரி டிசைன் இருக்கும். பேண்ட் வந்து பைஜமா, அதோட மெட்டீரியல் வந்து லைனன் மாதிரி இருக்கும், லூஸ் பேண்ட். இது வந்து நெக்ஸ்ட் டே பெரிய பொண்ணுக்கு வந்த ட்ரெஸ்ஸு, சரரா ட்ரெஸ். இப்போ வந்து இதுதான் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கான். அக்காவோட பெரிய பொண்ணுக்கு வாங்கினதை பார்த்துட்டு தேஜு எனக்கும் நெக்ஸ்ட்டு ட்ரெஸ் எடுத்த அப்படின்னா இதே மாதிரி எடுத்து கொடுமான்னு கேட்டிருந்தா. எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இதாங்க அக்காவுக்கு எடுத்திருந்த சேலை. கடையில் என்னால் அந்தளவுக்கு காமிக்க முடியல, இப்போ கொடுத்து விடணும். அக்காவோட பொண்ணுங்க ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி தான் எடுத்திருந்தேன். என் ஹஸ்பண்ட் தான் பேக் பண்ணிகிட்டு இருந்தார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ வளையல் நான் என்னென்ன எடுத்தேன்னு பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், இது 2 வேறு. நான் ஆல்ரெடி வந்து இது வந்து பிங்க் கலர் தெரியுதுங்களா? இது வந்து ரெட் இல்லை, இது வந்து மெரூன், இது வந்து பிங்க்கு. இப்போ தெரியும் நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த வளையல் போட்டு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே இருக்குமா, இருக்கலாம். ஆனால் அந்த அளவுக்கு கருக்கலை. அதனால் அதே வளையலில் ரெட் கலர் வாங்கியிருக்கேன், தெரியுதுங்களா? மல்டி கலர். நாளைக்கு கட்ட போகிற புடவைக்கு கொஞ்சம் மேட்சிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். இது 2ம் மல்டி கலர் வாங்கியிருந்தேன். இது எல்லாமே ஸ்டோன் தான். நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி அந்த ரெயின் ட்ராப் வளையல்லாம் இல்லை, ஸ்டோனு. இங்கே பாருங்கள், இது 2. இந்த 4 வளையல் வந்து முன்னாடியே எடுத்தாச்சு. இது வந்து இன்றைக்கி நான் வாங்கினேன், வயலட் கலர், தெரியுதுங்களா? நான் பூஜைக்காக எடுத்திருக்கேன்ல, அந்த புடவைக்கு மேட்சாக இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் புடவை மாற்றுவோம்ல, அப்போ கட்டிக்கலான்னு எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த வருஷம் மண்ணு வளையல், மட்டி வளையல், மட்டி சுடின்னு சொல்லுவாங்க, அதுவும் கொத்திரி சுடி, கொத்திரின்னா கொத்திரின்னு தான் சொல்லுவாங்க. ஆமாம், இங்கே பாருங்கள், இது 2ம் கண்டிப்பாக பூஜை பண்ணணும். அப்புறம் இது இந்த வருஷம் டிசைன் சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? இதில் வந்து 2-3 எழுதிருக்க மாதிரி இருக்கும். நாளைக்கு நான் போடும்போது உங்களுக்கு பேக் சைடு கேமராவில் காமிக்கிறேன், தெரியுதுங்களா? இந்த 2, அப்புறம் கொத்திரி சுடி. அது கூட வேறு ஏதாவது வளையல் வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம். இதை வச்சுக்குவேன், இது இன்றைக்கி வாங்கினதில்ல, இதை வச்சு. அதுக்கப்புறம் ஒல்தா கண்டிப்பாக புதுசாக வாங்கணும். ஆல்ரெடி வீட்லேயுமே இருக்குது, ஆனால் இந்த பூஜைக்காக புதுசாக வாங்கி ஆகணும். அப்புறம் இது வந்து குங்குமம், இது வந்து விரத கயிறு. நாளை காலையில் பூஜை முடிச்சதுலேருந்தே நம்ம ஃப்ரூட்ஸு சாப்பிடுவோம். அப்புறம் அவல் வந்து ஊற வச்சது சாப்பிடலாம். அதுக்கப்புறம் ஜவ்வரிசியுமே ஊற வச்சு ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்து சாப்பிடுவாங்க. அது கூட சீனி சேர்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு அதில் பழக்கம் இல்லை. எப்படியும் நாளைக்கு பூஜை பண்ணுறதுக்கு 1 மணி 2 மணி ஆக போகுதுங்க. ஏன்னா இங்கேருந்து நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பி போகும்போது எப்படியும் ஒரு 10-11 மணி ஆனாலுமே அங்கே நிறைய கூட்டம் இருக்கும். அதனால் ரொம்ப லேட் ஆகும், அந்த அளவுக்கு பசி இருக்காது. அப்புறம் இந்த பொட்டு வாங்கியிருந்தேன், 3 சைடு டாட் இருக்கிற மாதிரி, பியூர் ரெட்டில் தான். இது ஃபஸ்ட் டைம், நாளைக்கு வைக்கலாம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்புறம் என் ஹஸ்பண்டுக்கு தேவையான அவரோட ட்ரெஸ்ஸு இப்போ வரைக்குமே நான் டெட்டாலில் முதல்ல ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சர்ஃப் எக்ஸலோ சோப் போட்டு தான் துவைக்கிறேன். அப்புறம் எப்போதும் போல் எனக்கு 2 ஃபேர் அண்ட் லவ்லி ஃபேஸ் வாஷ்.
அப்புறம் பாப்பாவோட ப்ரஷ் ஒன்று பழசாயிடுச்சு. நேற்று நான் வாங்கினேன், அதை அவள் எடுத்துகிட்டு போக மறந்துட்டா. இந்த கிளிப்பு ஒன்று வாங்கினேன். இது வந்து நாளைக்கு தலை குளிப்பேன் இல்லைங்க, சீக்கிரமாக இந்த மாதிரி இந்த இடத்துல கிளிப்பு போட்டோம் அப்படின்னாலுமே இங்கே முன்னாடி எல்லாம் கொஞ்சம் தூக்குற மாதிரி இருக்கும். சீக்கிரமாக தலை வாரிட்டு எப்படியாவது போகணும், ஆனால் பூஜை நடக்கணும். அப்புறம் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஷாம்பு வாங்கிடுது. நிறைய பேர் வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் ஷாம்பு வந்து போடாதீங்க முடி கொட்டுதுன்னு என்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க. ஆனால் எனக்கு வந்து முடி கொட்டுது தான், இல்லைன்னு சொல்லலை. பாப்பா பிறந்ததுலேருந்து முடி கொட்டுது. சொல்கிறது வெள்ளை வெள்ளையாக பொடுகு இருக்குல்லங்க, அது வந்து இப்போ வரைக்குமே இல்லை. தலை குளிக்கிறதுக்கு நான் எப்போதுமே வாரத்தில் 2 நாள்லாம் தலை குளிக்க மாட்டேங்க. ஏன்னா இங்கே இருக்கிற கிளைமேட் பார்த்துட்டு நல்ல வெயில் இருக்கும்போது அதுவும் நான் காலையில் குளிக்கணும். அப்படி இருந்தால் தான் எந்த ஒரு எமர்ஜென்சியாக இருந்தாலும் காலையில் குளிக்கிற மாதிரி தான் தலை குளிப்பேன். அது வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் கூட சொல்லலாம். அடிக்கடி தலை குளித்தேன் அப்படின்னு சரியாக தலை காயாமல் நீர் கோர்த்துக்குதுங்க. அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. உங்களுக்கே தெரியும், தலைவலி சளி பிடிச்சிருக்குன்னு சொல்லாத நாளே இருக்காது. அதனால இன்னைக்கு இவ்வளோ தான் வாங்கியிருந்தேன். வளையல் கலெக்ஷன் எல்லாமே சாவித்திரி பூஜைக்கு இவ்வளோ தான் வாங்கியிருந்தேன். மற்றபடி இந்த இடத்துல அகபோலான்னு சொல்லிட்டு நடுவில் கோல்டன் கலரு சுற்றி ரெட் கலர் இதெல்லாம் இருக்குது. எந்த வளையல் மெயினோ அது மட்டும் நம்ம மாற்றினா போதும். இன்னொன்று வந்து இதுக்கு முன்னாடி யாராவது நோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இந்த கொத்திரி வளையல் வந்து ஒரு 3 போட்டிருந்தேன். அது கூட இந்த வளையல், அப்புறம் அகபோலா வளையல் போட்டிருந்தேன். இதுதான் அகபோலா வளையல்னு சொல்லுவாங்க. இது வந்து லேமினேஷன் வளையல் நல்லா இருக்குது. ஆனால் மேலே வந்து லேமினேஷனாகவே இருந்தாலும் நடுவில் இருக்க கோல்டனில் நல்லா தாங்க தெரியும். ஆனால் கொஞ்சம் பழசாயிடுச்சு. இதே மாதிரி வெளியே போனால் போட்டுக்கிறதுக்கு இன்னொரு வளையல் வச்சுருக்கேங்க. அது மட்டும் நான் புதுசாக வாங்கலை. இதுக்கு முன்னாடி போட்டிருந்த 3 வளையல்ல இப்போ 1 தான் போட்டிருக்கேன். இது வந்து போன வருஷம் நான் பூஜை பண்ணது, சரிங்களா. இதுக்கு முன்னாடி போட்டிருந்த 2 வந்து அதுக்கு முந்தின வருஷம் அந்த மாதிரி போட்டிருந்தது. அதனால ஹஸ்பண்ட் வீட்டில் இல்லாமல் இருக்கும்போது இந்த வளையலை கழட்டக்கூடாது. இன்னொன்று சாவித்திரி பூஜை அன்னைக்குமே நம்ம பழைய வளையல் ஏதாவது போட்டிருந்தோம் அப்படின்னா கழட்டக்கூடாது. சாவித்திரி பூஜை அன்னைக்கு பூஜை பண்ண போகும்போது நம்ம புதுசாக வளையல் போடுறோம் அப்படின்னா முந்தின நாளே பழைய வளையலை கழட்டிட்டு நம்ம போட்டுட்டு போகிற ஒரு 2-3 வளையலை போட்டுக்கலாங்க. அன்னைக்கு வந்து கழட்டக்கூடாது. அதே மாதிரி கொத்திரி வளையல் வந்து நான் ஒரு 3 போட்டிருந்தேன்னு சொன்னல, அது வந்து வெங்கல வளையலுங்க. அது வந்து எப்போதுமே நம்ம கையில் போடுறோம் அப்படின்னா பூஜை பண்ணி தான் போடுவோம். அதனால் இதுக்கு முன்னாடி போட்டிருந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருந்ததும் இருந்தனால நம்ம பூஜை பண்ணுற வளையலோ கயிறோ இல்லை ஃபோட்டோ இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலுமே இங்கே வந்து எல்லாருமே குளத்துக்குள்ளே தண்ணியில் தான் போடுவாங்க. அதே மாதிரி நானும் அந்த 2 வளையலை கழட்டி குளத்துல போட்டிருக்கேன். அதுவும் ஹஸ்பண்ட் நம்ம பக்கத்தில் இருக்கும்போது தான் முந்தின வருஷம் போட்டதெல்லாம் கழட்டி தண்ணிக்குள்ளே போடணும். அவங்க இல்லை அப்படின்னா கழட்டக்கூடாது. நிறைய வளையல் போட்டுக்கிட்டு நம்ம திடீர்னு மறந்துட்டோம் அப்படின்னா நாளைக்கு கழட்டவும் முடியாது. அது ஒரு மாதிரி இருக்கும். அதனால இப்போதைக்கு இவ்வளோ சிம்பிளாக இருக்கட்டும்னு கழட்டியாச்சு எடுத்துட்டேன். ஓகேங்க, அவங்களும் ஊருக்கு கிளம்பிட்டாங்களா. அதுக்கப்புறம் தான் நான் வீடியோ எடுத்தேன். அக்காவோட பொண்ணுங்க ஊருக்கு போனாங்களா, அப்போ சில கிளிப் எடுத்துருந்தேன் பாருங்கள். கிளம்புறதுக்கு முன்னாடி தாங்க குளிச்சுட்டு வந்தோம். நான் துணியை காய வச்சேன், எல்லாரும் ட்ரெஸ்ஸை மாற்றினாங்க, தலைவாரி விட்டேன், கிளம்பிட்டாங்க. தலை குளிக்க விட்டு திரும்பமா தலை குளிக்க விட்டு வண்டியில் வேற போகிறா. பரன்னு பறக்க போகுது. அதனால எல்லா பக்கட்டும் ஒவ்வொரு கிளிப்பு போட்டு ஒரு ஹேர் ஸ்டைல். பின்னாடி திரும்ப. இப்படிதான் மேடம் போகிறாங்க. ராக்கெட்ல பறக்குறியா? இருமா, பேசாம இரு. தேஜுமா, அங்க நைட்டு போனதுக்கு அப்புறம் அழக்கூடாது. அழுகுவியா? அம்மா கிட்ட போகணும்ல சொல்லக்கூடாது. சொல்லுவியா நீ? அப்ப இங்க இருந்து ஊருக்கெல்லாம் போகாத. நீ மட்டும் தனியா ஊருக்கு போறேன்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு அப்படிதான் அழுகுவேங்கிற. அழக்கூடாது, நல்ல பிள்ளை. हाँ बॉस किसी नहीं। हाँ परा तेजु सोई वो नहीं बाय ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டைம் 6 மணிக்கு மேலே ஆச்சு. வாசல் இன்னும் கூட்டல, கொஞ்சம் சீக்கிரமாக கூட்டணும். ஏன்னா 6 மணிக்கு மேலே கூட்டவும் கூடாது. ஒரு 5:50 இந்த மாதிரி டைம் இருக்குன்னு நினைக்கிறேன்.
பெரிய பெட்ஷீட் ஒன்று வெளியே காய வச்சது அப்படியே இருக்குது, அதையும் உள்ளே கொண்டு போய் வைக்கணும். அதுக்கப்புறம் பால் வாங்கிட்டு வரணும். நைட்டு எனக்கு மட்டும் சப்பாத்தி போட்டுக்குவேன். காலையில் சமைச்சது இருக்குது, குழம்பு ஏதாவது செய்யணும். மாமனார் மார்க்கெட் போயிருக்காங்க, அவங்க வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். மீன் ஏதாவது வாங்கிட்டு வந்தாங்கன்னா குழம்பு வைக்கணும். சரிங்க, ஈவினிங் வேலையை பார்க்கலாம். அவர் வர்றதுக்குள்ளே நான் சீக்கிரமாக வீடியோ எடிட் பண்ணிவிட்டு, இன்றைக்கி என் ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு போயிருக்காங்கல்ல, அதனால் இந்த வீடியோ நாளைக்கு வரும். நாளைக்கு பூஜை பண்ணுற வீடியோ நாளன்னைக்கு கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுறேன். ஓகே, இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக், ஷேர் தென் சப்ஸ்கிரைப் மீ காய்ஸ். தேங்க்யூ, பாய். நாளைக்கு பார்க்கலாம். இந்த கிளிப் வீடெல்லாம் தொடச்சிட்டு ஈவினிங் டைமில் எடுத்ததுங்க. எனக்கு இந்த வீடியோக்கே இந்த வருஷம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நாளைக்கு கண்டிப்பாக பூஜை விலாக் அப்லோட் பண்ணிடுறேன். ஏன்னா நேற்றே பூஜை முடிஞ்சிருச்சு, கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. நேற்றுமே ரத்தம் இல்லாமல் பூஜை பண்ணதில் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப உடம்பு சரியில்லாத மாதிரி ஆயிடுச்சு. அதனால் நேற்று அப்லோட் பண்ண முடியல. இப்போது ஓகே, ரொம்ப நன்றி. இதெல்லாம் துவைச்ச துணி இதுக்கப்புறம் தான் மடிக்கணும். எல்லா வேலையும் முடிஞ்சது. பாய்.